வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். வாழைப்பூல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் வாரத்துல ஒரு முறை அவங்களுடைய உணவுல வாழைப்பூவை கட்டாயம் சேர்த்துக்கணும். மாதவிடாய் பிரச்சனைகள், கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த வாழைப்பூக்கு இருக்கு. வாழைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதுல ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கட் பண்ண சின்ன வெங்காயம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போன உடனே இதுல நம்ம சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற வாழைப்பூவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ ஓரளவு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ வெந்துருச்சு. இப்போ இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் இது நல்லா வேகட்டும். வாழைப்பூ நல்லா இந்த அளவு ட்ரை ஆன உடனே இதுல 2 முட்டைய உடைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா வாழைப்பூவோட மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். நல்லா உதிரி உதிரியா வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது மேல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வாழைப்பூ முட்டை பொரியல் நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.